ஹாய், இன்றைக்கி நம்ம அட்டகாசமான சுவையில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோங்க. அதுக்காக 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, 4 பெரிய துண்டு பட்டையை கட் பண்ணி வச்சுக்கிறேன், 3 கிராம்பு, 2 ஏலக்காய், அரை ஸ்பூன் கல்பாசி, அரை அன்னாசி மொக்கு, 4 வரமிளகாயை வேக வச்சு வச்சுருக்கேங்க, அரை கைப்பிடி புதினா இலை, அரை கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு தக்காளி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நைஸாக விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது இப்படியே இருக்கட்டும். அரிசி பார்த்தீங்கன்னா பாசுமதி அரிசி 3/4 கிலோ எடுத்துருக்கேன். இதை களைஞ்சி ஊற வச்சுக்கலாங்க, சரியாக இருக்கும். குக்கர் வச்சு கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், வெண்ணெய் 3 சேர்ந்து 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துறேங்க. எண்ணெய் காஞ்சதையும் தாளிக்க கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கினதையும் இதில் அரைச்சி வச்ச மசாலா விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இந்த மசாலாவில் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம தக்காளி ஒன்று சேர்த்து அரைச்சதுனால கீழே அடி பிடிக்காமல் இருக்க பாருங்க. உப்பும் போட்டுருக்கோம் இல்லைங்களா, கொஞ்சம் கூட அடி பிடிக்கல பாருங்க. இப்போ இதில் நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். குட்டி குட்டி பச்சை மிளகா, ஒரு 10 பச்சை மிளகா கட் பண்ணால் முழுசாக சேர்க்குறேன். பிஞ்சு மிளகாங்க, காரம் இருக்காது, உங்கள் காரத்துக்கு தகுந்த மிளகா போட்டுக்கங்க. பச்சை மிளகா இந்த மாதிரி 10 மிளகா போடும்போது இதோட எசன்ஸ் இறங்கி மனம் சூப்பராக இருக்குங்க. இதோட புதினா இலை, கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாங்க. இப்போ இதில் சுத்தம் பண்ணி வச்ச சிக்கன் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சிக்கன் 1/2 கிலோ சேர்த்துருக்கேங்க. 3/4 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். முதல்ல மசாலாவுக்கு உப்பு போட்டோம் இல்லைங்களா, இப்போ இந்த கறிக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க. காரமெல்லாம் சிக்கனில் இறங்கணும். ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. ஓப்பன் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஊற்றின எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. இதில் உப்பு காரமெல்லாம் நல்லா இறங்கி இருக்குங்க. ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். மேலே மல்லித்தலை, புதினா தழை சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கொதிக்கக்கூடாது, லேசாக நுரக்கட்டுது. இந்த மாதிரி நுரக்கட்டி லேசாக கொதிக்கும் போது அரிசியை சேர்த்துடணும். அரிசி உடையாமல் கலந்து விட்டுக்கலாம். மேலே 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. இது வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. ஒரு விசில் ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு உடையாமல் கிளறி விட்டுக்கலாம். மணக்க மணக்க சிக்கன் பிரியாணி தயாராகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி பிரியர்கள் விரும்பி சாப்பிட்ற சுவையில் டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.